வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் மொத்தம் 3 டைப்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். மெனி கமர்ஷியல் சிஸ்டம்ஸ் do not have a well defined structure. இப்போ கமர்ஷியலாக இருக்கிற ஓஎஸில் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது. Frequently, such OS started as a small, simple and limited system. So, startingல அந்த OS எப்படி இருந்திருக்கும்? ஸோ ஒரு ஸ்மால் ஓஎஸ்ஸாக இருந்திருக்கும், சிம்பிளாக இருக்கும் யூசேஜ், லிமிட்டட் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, க்ரோ ஆகிக்கிட்டே வந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஸ்ட்ரக்சருக்கு MS-DOS. ஓகேங்களா? It provide the most functionality in the least space. ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக இதில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் in MS-DOS, the interfaces and levels of functionality are not well separated. அதாவது இன்டர்ஃபேஸஸ்னானது ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பாத். ஓகேங்களா? அதை இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது எதுவுமே செப்பரேட்டாக இல்லாமல் மோஸ்ட்லி காமனாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா மெமரி மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வரும், ப்ராசஸ் ஷெடியூலிங்கில் பிரச்சனைலாம் வரும். அது எல்லாமே இந்த MS-DOSல இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், application programs are able to access the basic input-output routines to write directly to the display and disk drives. இப்போது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்கே இருக்கும்? டாப் லேயரில் இருக்கும். இது என்ன பண்ணணும்? இன்புட் அவுட்புட் எல்லாம் வாங்கணும். அது டேரெக்டாக நம்ம டிஸ்பிளேலையும் போய் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா மெமரி அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு கிராஷஸ் ஏற்படும். ஓகேங்களா? Such freedom leaves MS-DOS vulnerable to malicious program. ஸோ ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு என்டையர் சிஸ்டமை ஃபெயில் ஆகிடும். இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால டைரெக்டாக போய் ட்ரைவ்ஸ்லையும் டிஸ்பிளேலையும் அதை இன்புட் அவுட்புட் ரைட் பண்ணுறதுனால. ஓகேங்களா? ஸோ MS-DOSல இது ஒரு பிரச்சனை. இதுதான் வந்து மோஸ்ட் வல்னரபிள். ஓகேங்களா? இப்போ இதுக்கான டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த லேயர் பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர், நெக்ஸ்ட் இருக்கிறது ரெசிடென்ட் சிஸ்டம் ப்ரோக்ராம், தேர்ட் ஒன் MS-DOS டிவைஸ் டிரைவர்ஸ், ரோம் பயோஸ் டிவைஸ் டிரைவர். இது டாப் லேயர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இதில். அப்புறம் ரெசிடென்ட் சிஸ்டம் ப்ரோக்ராமில் இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் டிரைவர்ஸ், ஹார்ட்வேரோட டிரைவர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து மெமரி, பர்மனெண்ட் மெமரி இருக்கும் இதில், ரோம் பயோஸ் டிவைஸ் டிரைவர்ஸ். இது இந்த லேயர் ஆர்கிடெக்சரில் தான் இருக்கும் MS-DOS. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லேயர்டு அப்ரோச். ஒரு ஓஎஸை நம்ம நிறைய லேயர்ஸாக பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லேயராக அடுக்கி வச்சுருப்போம், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். ஓகேங்களா? த பாட்டம் லேயர் இஸ் த ஹார்ட்வேர் லேயர். அடியில் இருக்கிறது வந்து ஹார்ட்வேர், மேலே இருக்கிறது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். இங்கே தான் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம். த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் த லேயர்டு அப்ரோச் இஸ் மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டி மேக்ஸ் த டீபக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ஈஸி. மாடுலாரிட்டி என்னது? ஓஎஸ் நிறைய பிரித்து தனியாக மாடியூல்ஸாக க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒன்றுத்தில் பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், மற்றதுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை மட்டும் கிளியர் பண்ணலாம். அதுதான் மாடுலாரிட்டி. ஸோ இந்த லேயர்டு அப்ரோச்சில் நம்மளுக்கு மாடுலாரிட்டினால் என்ன பயன்னா, ஈஸியாக டீபக் பண்ணலாம், ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஈஸியாக வெரிஃபிகேஷனும் பண்ணலாம். ஸோ இதுக்கான டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் தான் 0th லேயர், இங்கே தான் ஹார்ட்வேர். அப்புறம் லேயர் 1, லேயர் 2 டாட் அப் டு லேயர் N. ஸோ ஃபஸ்ட்டு 0 லேயரில் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் அங்கே தான் இருக்கும். அப்புறம் CPU, மெமரி ஷெடியூலிங், அப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இன்புட் அவுட்புட்டுக்கு பஃபரிங்க்கு வெயிட் பண்ணுற ஸ்டேஜ் இது. மேலே எல்லாமே யூசர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் அந்த லேயராக வைக்கிறதுனால நம்மளுக்கு மாடுலாரிட்டி இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது மைக்ரோ கர்னல். இப்போது மைக்ரோ கர்னல்னால் என்னதுன்னா, இது வந்து ஒரு குட்டி மினி கர்னல்னு சொல்லலாம். இது என்ன பண்ணோம்னா, நம்ம ஓஎஸில் இருக்கிற மற்ற காம்போனன்ட்ஸில் எடுத்துகிட்டு போய் யூசர் இன்டர்ஃபேஸ் கிட்டே கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணலான்னா,
இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை. ரிமூவ் த நான் எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் த கர்னல் இன்டு த யூசர் ஸ்பேஸ். ஸோ கர்னலில் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து அது தேவையில்லாத காம்போனன்ட்ஸ் அது கர்னலில் இருக்கும். கர்னல்லே அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஹேங் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே எங்கே போகும்? மைக்ரோ கர்னலுக்கு போயிடும். ஸோ தேவைக்கு ஏற்ப அந்த மைக்ரோ கர்னல் வந்து மற்ற மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்திக்கும். கம்யூனிகேஷன் டேக் பிளேஸ் பிட்வீன் யூசர் மாடியூல்ஸ் யூஸிங் மெசேஜ் பாசிங் மூலிமா இந்த மைக்ரோ கர்னல் மேலே இருக்கிற காம்போனன்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்திக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இப்போ பாட்டம் லேயர் தான் வந்து ஹார்ட்வேர், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கர்னல். இது ஃபுல்லாகவே கர்னல். இந்த கர்னலில் ஒரு குட்டி பார்ட் தான் வந்து மைக்ரோ கர்னல். இந்த மைக்ரோ கர்னல் தான் என்ன பண்ணுன்னா இந்த கர்னலில் தேவையில்லாத காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த யூசர் மோட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல விட்டுடும். அப்போது நம்மளுக்கு அந்த மெமரி அந்த பிரச்சனை எல்லாமே குறையும், ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ யூசர் அப்ளிகேஷன், மெமரி மாடியூல், ப்ராசஸ் மாடியூல், ஃபைல் மாடியூல், இது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு மாடியூல்ஸுக்குமே வந்து டேரெக்டாக வந்து எந்த ஒரு டேட்டாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது மைக்ரோ கர்னல் மூலயமா, சில இன்டர்ஃபேஸஸ் மூலயமா தான். ஓகேங்களா? ஸோ ஒரு மைக்ரோ கர்னல்லேருந்து இந்த யூசர் மோடுக்கு இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்திக்கணும்னா நடுவில் இந்த சிஸ்டம் கால்ஸ் அது மூலயமா தான் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு கூட இன்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா சிஸ்டம் கால் போகும். ஸோ அது ஓகே ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இதுதான் லேயர்டு அப்ரோச் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய ஆர்கிடெக்சர். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். First, simple structure. Next, layered approach கான இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது layered approach. அப்புறம் மைக்ரோ கர்னல்னா என்ன, அதுக்கான டயக்ராம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.